காலையில் வந்து ஒரு 1.5 hours நல்லா ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் போச்சு. நிறைய கருத்துக்கள் எல்லாமே பகிர்ந்தீங்க. பட் எனக்கு ஒரே பாயிண்ட் தான் இல்லை, கண்டிப்பான முறையில் பள்ளப்பட்டி ஆண்டர்பிரினர்ஸ் வந்து வாழாங்க இருக்கும். கண்டிப்பாக அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா ஒரு 30-40 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சீசனில் வந்து அவங்க எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு போகிறது வந்து கண்டிப்பாக ஏற்க முடியாத விஷயம் தான். பட் இந்த விஷயத்தை வந்து எல்லாம் பதில் சொன்னாங்க. அதே பதில் தான் இங்கேயும். அதுக்கு மேலே ஒரே பதில் என்னன்னா, நீங்கள் அப்டேட் ஆகணும் எல்லாமே சொல்லிட்டாங்க. எல்லாம் பர்சனலாக எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, பிஸ்னஸ் அப்டேட் பண்ணுறது ஒரு விஷயம், பர்சனலாக நம்ம அப்டேட் பண்ணுறது முக்கியமான விஷயம். நீங்கள் பிஸ்னஸ் அப்டேட் பண்ணுறது ஒரு 50% தான். ஆனால் பாதி பேர் பள்ளப்பட்டி மக்கள் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கட்டும், இல்லை எங்களுக்கு ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் ஸ்டாஃபாக இருக்கட்டும், அவங்க வந்து பர்சனலாக டெவலப் ஆக மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இந்த கல்லாப்பட்டி இன்சிடென்ட் வந்து நீங்கள் வந்து போன வாரம் கூட ராம்நாட்டில் வந்து ஒரு ஸ்பீக்கராக கொடுத்தாங்க பேசினேன். மெயின் பாயிண்டாக யார் வந்து இந்த கேஷ் கவுண்டர் வந்து வெளில வராங்களோ அவங்க தான் அடுத்த லெவலில் வந்து பிளான் பண்ண முடியும் சொன்னாங்க. இதை பற்றி தான் டாபிக்கே. இதை பற்றி எனக்கு 1.5 மணி நேரம் பேசுனாங்க. அதை பேசினேன். இன்னைக்கு வந்து மெயின் விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து வாரத்தில் 7 நாள் இருக்கோம். நம்ம 7 நாளில் வந்து டெய்லி வந்து பர் டே 8 மணி நேரம் தூங்குறோம். தொழுகையில் ஒரு 1.5 மணி நேரம் போயிடுது. எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஒர்க்குன்னு பார்த்தா ஒரு 8 மணி நேரம் பண்ணுறோம். இன்னைக்கு 8 மணி நேரத்தில் எவ்வளோ ஆண்டர்பிரினர்ஸ் உட்கார்ந்த ஆட்கள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து டெவலப்மெண்ட்டுக்காக செலவழிக்கிறோம். ஏன்னா காலையில் கடை திறக்கிறோம், டெய்லியாக அதே பார்த்து ரொட்டீனை பார்க்குறோம், மதியானம் சாப்பிட்றோம், தொழுகிறோம், மறுபடியும் தொழுகிறோம், அசல் மாதிரி விஷயம்லாம் புரியுது, மறுபடியும் ரொட்டீன் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ நம்ம டெவலப் ஆகிறதுக்கு என்ன விஷயம் நம்ம முன்னெடுத்து கொண்டு போகிறோம், இதான் ஒரு பெரிய சேலஞ்சிங் கொஸ்டின் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பள்ளப்பட்டில் வந்து லாஸ்ட் இயர் வச்சுன்னா ஃபீஸ் நிறைய ஒரு ப்ராஜெக்ட் பண்ண பார்த்தோம். அவங்க வைசல் பாய் வந்து கார்பரேட் ரிலேட்டிவ்ஸில் பேசிட்டு இருக்காரு. பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலேட்டிவ்ஸோட ஸ்மார்ட் பஜார் 2026 பள்ளப்பட்டி வருது. ஸ்மார்ட் பஜார் இல்லை வருது 2026 பள்ளப்பட்டி வருது. இடம் பிடிச்சாங்க. ஸோ அதனால வந்து உங்கள் ஆதாரத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்தி ஆகணும். அது மாற்றுறதே கிடையாது. என்னோட பாயிண்ட்னா, நம்ம பர்சனலி அப்டேட் ஆகிறீங்க. நீங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துருக்கவங்க வந்து நீங்கள் வந்து சாட்ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ பேருக்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணுறீங்க. கண்டிப்பான முறையில் இங்கே 40-50 வயசு உட்காந்துருக்கவங்க வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணாது. பட் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம ட்ரைன் பண்ணி ஆகணும். உங்களோட சர்வீஸோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து சாட்ஜிபிடி இல்லாமல் நீங்கள் அடுத்த வந்து உலகம் வந்து இங்கே நோக்கி போகிறதில்ல. நீங்கள் மேனேஜர் லெவலில் சாட்ஜிபிடி இருக்காது. இன்னைக்கு சேல்ஸ் லெவலில் நீங்கள் சேல்ஸ்மேன் லெவலில் நீங்கள் சாட்ஜிபிடி இருக்காது. அப்படி தான் எவ்வளோ போயிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து டிஜிட்டலை பற்றி, டிஜிட்டல் நம்ம என்ன அப்டேட் ஆகிருக்கீங்க. இன்னைக்கு அந்த ஆப்ஷன் தான் லட்சுமி படிக்கிறேன். லட்சுமி பட்டிக்கு வந்து நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து போட்டு நீங்கள் 2 கோடி வியாபாரம் பார்த்தாங்க. ஒன்லி போன அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டிஜிட்டல் மீடியா மட்டும் தான் வச்சுருக்காங்க. எந்த ஒரு பிரிண்ட் மீடியாவும் கிடையாது, நோட்டீஸு, பிரிண்ட் பேப்பர் ஆட் எதுவுமே கிடையாது. ஒன்லி டிஜிட்டல் மீடியா போகிறாங்க. டிஜிட்டல் மீடியாவில் போய் 1 crore மக்களை போய் கோயம்புத்தூரில் ரீச் பண்ணிட்டாங்க அந்த 1 வீக்கில். அந்த வகையில் டிஜிட்டல் மீடியாவை வந்து நீங்கள் வந்து உடம்புக்கு இருக்கு. நீங்கள் எவ்வளோ பள்ளப்பட்டி ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நம்ம டிஜிட்டல் மீடியா நம்ம கையில் எடுத்துக்கணும். ஸோ என்னோட பர்சனல் வந்து நம்ம வந்து அவங்கள எதிர்க்கிறத விட ப்ரோஆக்டிவோட ரியாக்டிவாக நம்ம சிந்திக்கிறது தான் இது ஒரு மெயின் விஷயமாக இருக்கீங்க. ஸோ உங்களோட ஸ்கில்ஸு உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் எப்படி நம்ம அடுத்த லெவலில் கொண்டு போகணும்னு சொல்லி யோசிங்க. கண்டிப்பான பெரிய லெவலில் மாற நினைக்கும். அதில் வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. டெலிகேஷன் இருக்குது, நிறைய விஷயம் பேச நினைக்கும். அதெல்லாம் நம்ம போட்டு குழந்தைகள் இல்லை. அப்கிரேடேஷனாக நீங்கள் வந்து சிஆர்எம் இருக்குது. நீங்கள் உங்கள் வச்சிருக்க நீங்கள் வந்து கஸ்டமர் பேஸில் எவ்வளோ பேர் 100% கஸ்டமர் பேஸ் உங்கள் கையில் சிஸ்டம் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா 10,000 கஸ்டமர்ஸ், ஒரு 10,000 பேர் நீங்கள் லைஃப் டைம் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க உங்கள் கடையில். அந்த டேட்டா வச்சு இருக்கீங்களா? அந்த டேட்டா வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அடுத்து இது சிஆர்எம் விஷயமா பண்ணுறது. அடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ் வரும். இது ஹியூமன் ரிசோர்ஸில் வந்து வைசல் பாய் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2,500 பேர் எங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஹியூமன் ரிசோர்ஸை பொறுத்து நீங்கள் என்னென்னா மெயின் விஷயம், நீங்கள் எல்லாமே சம்பளம் ஒரு கான்செப்டில் இருக்கும். சம்பளம் கொடுத்தா போதும், சம்பளம் கொடுத்தா நீங்கள் பத்தாது. நீங்கள் சம்பளத்துக்கு மேலே நீங்கள் உலகம் வந்து வேறு லெவலில் போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் சம்பளத்தை நோக்கி யாருமே இல்லை. நீங்கள் மெயின் மொழி பணம் தான். நீங்கள் ஆனால் அதை எப்படி நீங்கள் வந்து ஒரு அட்ராக்டிவாக அந்த ஸ்கீமை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாருங்க. எந்த வகையில் செய்யலாம். இன்சென்டிவ், வேரியபிலிட்டி, ஹவுஸ் வந்து என்ன வேணால் நீங்கள் இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் சம்பளத்தை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிட்டு போகிறதா இருப்பாங்க எம்ப்ளாயி. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் வந்து நீங்கள் அதுதான் நாங்கள் வந்து நீங்கள் வந்து என்ன இருக்கணும்னா, நீங்கள் வந்து லாஸ்ட் ஒரு 3 வருஷமாக நீங்கள் வந்து
கள்ளப்பட்டி ட்ரைனிங்ஸ் நடத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஆச்சரிய விஷயம்னா நீங்கள் வந்து லாஸ்ட் ஒரு 3 வருஷமா ஒரு பெரிய லெவலில் நீங்கள் ரோடுகளுக்கு வரல. ஸோ நாங்கள் பிபிஎஃப் வந்து பிபிஎஃப்னு ஒரு போரம் ஆரம்பிச்சு ஒரு 150 பேர் நீங்கள் வந்து மெம்பர் இருக்காங்க. ஆனால் மெம்பர் யார் பார்த்தா கள்ளப்பட்டி இருக்கிறவங்க வெளியூரில் வாழ்க்கை மட்டும் தான் இருக்காங்க. 150 பேர் யாருமே அதில் பள்ளப்பட்டி யாரும் இல்லை. அதான் இருக்கிற விஷயம். ஆரம்பித்த நோக்கம் வந்து பள்ளப்பட்டி ஆண்டர்பிரனர்ஸை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போய் ட்ரைனிங் கொடுத்து தான் ஆரம்பிச்சோம். ஆனால் அந்த போகிறதுல பார்த்தீங்கன்னா நாட்டியோட சிங்கிள் ஆண்டர்பிரனர்ஸ் இல்லை, எல்லாமே வெளியூரில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்ஸ் பர்சனல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் நிற்க போகிறீங்க மார்க்கெட்டில். நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம். நீங்கள் அவர் கார்பரேட் அவர் வைத்தியபாய் நீங்கள் ஒரு நார்த் மதுரையில் மட்டும் 4 கார்பரேட் வந்து நீங்கள் வந்து பர் மந்த் வந்து நீங்கள் 2 crores லாபம் பார்த்துக்கலாம் சொல்கிறாரு. ஏன் அவரும் மதுரையோட பிரச்சனை இருக்கு. தஞ்சாவூர் பிரச்சனை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மட்டும் 17 கார்பரேட் வந்திருக்காங்க. 17 கார்பரேட் வந்திருக்காங்க. ஆனால் நாட்டியோட ஒரு சிங்கிள் பர்சன்டேஜ் நாங்கள் பிஸ்னஸ் டீக்ரோத் ஆகும். ஸோ இது பெருமையாக நான் பேசல. இது என்னன்னா இதை வந்து நம்ம வந்து என்ன நம்ம ரெடியாக இருக்கோம்னா ஒரு பாயிண்ட் நான் பேசுவேன் இன்னைக்கு. கண்டிப்பான முறையில் பள்ளப்பட்டி இந்த ஜஸ்ட் ஒரு பிரைன் ஸ்டார்டிங் செஷன் தான் அது. இதில் எந்த ஒரு இது கிடையாது. இதில் நீங்கள் வந்து நாங்கள் வந்து இது வந்து ஒரு ஃப்ரீ இப்போ மாற்றுங்கள் எல்லாமே வந்து சிஸ்டம் இருக்கும், எல்லாமே ஃபீஸ் இருக்கும், எல்லாமே வந்து அவங்க எல்லாம் பிஸ்னஸ் இருக்கு. அதெல்லாம் விட்டு இங்கே ட்ரைனிங் செஷன்ஸோ இல்லை வேறு ஏதாவது ப்ரோக்ராம்ஸோ நடத்துறீங்கன்னா பெரிய லெவலில் பார்ட்டிசிபேஷன் இல்லாதனால அடுத்த நாள் கொண்டு போகல. இதுவே நாங்கள் பிபிஎஃப் தான் கொண்டு போகணும் பார்த்தோம். பட் மௌலானாவும் அப்புறம் ட்ரஸ்டி குரூப்ஸ்லேருந்து வர இதுதான் பள்ளப்பட்டி மக்களுக்கு மறுபடியும் டிமாண்ட் நடத்துங்க. அவங்களுக்கு என்ன குறைகள் தெரிஞ்சுட்டு அது ஒரு மீட்டிங் போட்டுக்கோம். இந்த மீட்டிங்கில் ஒரு சேஞ்ச் கிடைக்கும் எதிர்பார்க்குறோம். நீங்கள் எல்லாமே வந்து இதை வந்து நாங்கள் வந்து என்ன அடுத்து நாங்கள் ரெடியாக இருக்கோம்னா பிபிஎஃப் வந்து பணம் கட்டி நடவடிக்கை செஷன் அது ஒரு இருக்கும். இன்னைக்கு பிஸ்னஸ் சேம்பர் சார்பாக நாங்கள் வந்து பள்ளப்பட்டி ஆண்டர்பிரனர்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் ரெடியாக பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ரெடியாக இருக்கனா வந்து பிளஸ் வந்து ஒரு இந்த ஆளை புக் பண்ணியிருக்கோம். ஒரு பக்காவான ஒரு மார்க்கெட்டிங்லேருந்து ஒரு ஃபேக்கல்ட்டி சென்னையிலேருந்து கூட்டு வரோம். அவரை வந்து எப்படி நீங்கள் வந்து டிஜிட்டல் மீடியாவில் நம்ம விளம்பரம் பண்ணுறதுன்னு சொல்லி பேசுகிறாங்கன்னா ஒரு 10 பேர் வச்சு பேசினா அவ்வளோ வரதுக்கு வந்து நீங்கள் பேச முடியாது. அதுக்கு ஒரு டீசெண்டான க்ரௌடுக்கு தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து மைனஸ் பாயிண்டாக இருக்குது. ஸோ ஒரே பாயிண்ட் நான் கரெக்டாக பேசினா தப்பாக பேசினா தெரியல எனக்கு. திடீர்னு பேசலாம்னு பேசிட்டேன். ஸோ இது வந்து மெயினாக வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஒரு பக்கம் 50% நம்ம நீங்கள் வளரணும். அது ஒரு மெயின் பாயிண்டாக சொல்லி